இந்த கண் திஷ்டி தோஷம்னு சொல்கிறோம். எல்லாருக்கும் தெரியும் கண் திஷ்டினா என்னன்னு தெரியுமில்ல. கண்ணடி பட்டாலும் கல்லடி படக்கூடாது. அதுக்கு என்ன காரணம்னு யாருக்காவது தெரியுதா? அதாவது ஒரு சிலருடைய உடம்புல பிளட்டே பாய்சனாக இருக்குமா. அவங்க கண்ணை பார்க்கும் பொழுது அந்த ரேஸ் பாதிக்குமா. அது யார் அதிகமாக பாதிக்கும்னா குழந்தைகளைத்தான் அதிகமாக பாதிக்கும். குழந்தைகளை அதிகமாக பாதிக்கும். அதுக்காகத்தான் கரும்புள்ளி வைக்கிறது. அந்த கரும்புள்ளியை தாண்டி அந்த ரேடியேஷன் போகாது. அதுக்கு பூசணிக்காயில் கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கிரகப்பிரவேசானோன்னா தொங்க விடுறாங்கல்ல, அந்த கருப்பு மை அந்த விஷம் உள்ளவங்க பார்த்தாங்கன்னா அந்த ரேடியேஷனில் அது வீட்டுக்குள்ளே போகாது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதுக்கு விஞ்ஞானப்படி எப்படின்னு கேட்டிங்கன்னா, மனித உடலில் ஒவ்வொரு வினாடியும் 100,000 கோடி நியூட்ரினோ துகள்கள் புகுந்து வெளியாகின்றன. இவை மிகவும் நுண்ணிய துகள்களாகும். இது பிரபஞ்சத்தில் உள்ள காஸ்மிக் கதிர்களிலிருந்து கிடைக்கின்றன. இதை நாம் கண்ணால் பார்க்க முடியாது. நியூட்ரினோ கதிரை ஒவ்வொரு பாடியும் எப்படி தாக்குதுங்கிறதுக்கு 12,500 டன் காந்தத்தை வச்சு பூமிக்கு அடியில் வச்சு அதை ரிசர்ச் பண்ணுறேன்னு பண்ணியிருக்காங்க. அது இன்னும் சக்ஸஸ் ஆகலை. ஆக மொத்தம் தேனிக்கிட்ட வைக்க போகிறாங்க. அது மன்மோகன் சிங் காலத்தில் வச்சது, இன்னும் இழுத்துக்கிட்டே இருக்குது. அது சக்ஸஸ் ஆனாக்க இந்த நியூட்ரினோ கதிர் அதாவது மனுஷ உடம்புல எப்படி பாதிக்குதுங்கிறதுக்கு விஞ்ஞான ப்ரூஃப் அது.